ஐ டோன்ட் கேர். என்னோட மெத்தட் படி இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல. இது எம்எஸ்எஸ் எனக்கு இல்ல. நான் இங்க என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ தென் ஐ வெயிட். ஸோ வெயிட் பண்ணும்போது இந்த கேண்டில், ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஓகேவா, நவுத்திக்கிட்டே போகலாமா ப்ரோ அப்படின்னா போகலாம். ஸோ ஐ பிகாஸ் லிக்விட் எடுத்துருச்சு. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது வால்யூம் உள்ள வராம நான் என்ட்ரி ஆக மாட்டேன். எப்பயுமே சரி, நான் வால்யூம் உள்ள வராம என்ட்ரி ஆக மாட்டேன். ஓகேவா, யூ வாண்ட் டு ஹாவ் த ஸ்ட்ரக்சர். இங்க என்ன தெரியும் நம்மளுக்கு? ட்ரான் லிக்விட்டிங்கிறது தெரியும். வேர் ஆர் தே கோயிங் அப்படிங்கிறது ட்ரான் லிக்விட்டி. ட்ரான் லிக்விட்டி எங்க இருக்கு? இந்த எல்லோ, இந்த லைன் தான் ட்ரான் லிக்விட்டி. ஓகேவா, ஒயிட் லைன். ஸோ தென் இங்க ஹூ காட் ட்ராப்டு? இங்க ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கா? பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் யாரோ ஒருத்தங்க ட்ராப் ஆகட்டும், ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கா? ஸோ ட்ராப்டு. இங்க பை பண்ணி இந்த இடத்துல எஸ்எல் வச்சவங்க அத்தனை பேரும் ட்ராப் பண்ணிடுச்சு. ஸோ ஓகேவா, சம் பீப்புள் இதை வந்து ஏதாவது நான் சொல்றது, நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் கட்டுறேன். ஏதாவது ரீட்டைல் ட்ரேட் இந்த இடத்துலயும் ட்ராப் ஆயிருப்பாங்க. ஓகேவா, லைக் என்ன சொல்றது, இந்த இடத்துல வந்து சம் பீப்புள் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கலாம். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு சிலர் எடுத்திருப்பாங்க என்ட்ரி. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல டார்கெட் அடிக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டணும் அப்படின்னா, இது கன்ஃபர்மேஷன். ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரி ட்ரேடும் படித்தனால எனக்கு அது தெரியும். ஸோ அவங்களோட எஸ்எல் வந்து அரௌண்ட் இந்த ஹைஸில் தான் வச்சுருப்பாங்க. அரௌண்ட் த டிபி கோயிங் 1:2 சம்திங். ஓகேவா, ஸோ போயிட்டு போகுது. ஸோ அது மாதிரி ட்ராப் ஆகிறவங்களா இருப்பாங்க. ட்ராப் ஆகாமல் மார்க்கெட் எதுவுமே மூவ் பண்ணாது. யாரோ ஒருத்தர் ட்ராப் ஆகணும். அந்த ட்ராப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப்ஸ். ஓகேவா, வேர் இன் கண்ட்ரோல். இங்கே இந்த இடத்துல அக்யூமுலேஷனில் இருந்தனால கண்ட்ரோலில் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணுறோம், ரொம்ப சாப்பியாக அரைச்சிக்கிட்டே கிடக்குறான். சாப்பியாக இருந்தனால என்ன சொல்கிறது, யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான் டேரெக்டாக சொல்லணும்னா. பட் 2 கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா எஸ், எடுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், உங்களோட செட்டப் கான்ஃபிடன்ஸ் தான் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுத்தனா அப்படின்னா எடுக்கல. ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்குது. இந்த இடத்துல வால்யூம் இல்லை ப்ரோ, எஃப்இஜி இருக்கு ப்ரோ, பட் எனக்கு வால்யூம் இல்லையே. ஜஸ்ட் சி திஸ், நார்மல் வால்யூம் தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றது? ஒன்றுக்கும் லாக்கி இல்லை. ஸோ தென் கோ. இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் நடக்குது. அட்லீஸ்ட் இதுக்காவது வால்யூம் இருக்கா? ஜஸ்ட் சி, யா, இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மீடியம் வால்யூம் ஆகுது இருக்கு. ஸோ ஓகே, ஸோ தென் மீடியம் வால்யூம் இருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னா எடுக்கலாம். ஸோ சம் பீப்புள் நினைக்கலாம் நான் இதுதான் என்ட்ரி எடுக்கலாம், நான் ப்ரைஸை ரீட் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இது என்னது, ஒரு ஸ்மால் ஜோன் அக்யூமலேஷன். ஒரு கேண்டில், ஒரு 1 மினிட் கேண்டிலுக்குள்ளேயே ப்ரைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. அக்யூமுலேட் ஆயிருக்கா? ஸோ மேனுப்புலேட் லோவர். ஸோ இஃப் வி வாண்ட் சம் மேனுப்புலேஷன், ஓகேவா, வித்தவுட் மேனுப்புலேஷன் டோன்ட் கோ டு ட்ரேட். இதை நான் ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ஸோ அது அக்யூமுலேஷன். ஓகேவா, அக்யூமுலேஷன், மேனுப்புலேஷன். ஸோ தென் டிஸ்ட்ரிபியூஷன் நீ எப்படியோ பார்த்துக்கப்பா. நீ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் நினைச்சாலும் சரி, இது ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷன் நினைச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஓகேவா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மேனுப்புலேஷன். ஸோ மேனுப்புலேஷன் அப்படிங்கும்போது இங்கே இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில், ஸோ ஐ திங்க் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போனால் ஸ்டாப்ஸ் இங்கே இருக்கும்ல. ஸோ திஸ் லோஸ் 100 ப்ளஸ் இங்கே வந்து எஃபிஜி இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டில் என்னது, வால்யூம் இருக்குல்ல. ஓகேவா, ரொம்ப ஹை வால்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வை பிகாஸ் யூரோஸ்லாம் வால்யூம் வந்து எப்போ வரும்? நியூயார்க் டைமிங்கில் தான் அதிகமான இது வரும். ஓகேவா, யா, நியூயார்க் டைமில் மட்டும்தான் அதிகமான வால்யூம் வரும். யா, ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ எஃப்இஜி ஒரு மீடியம் வால்யூம் இருக்கு, அக்யூமுலேஷன், ஸோ மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ அப்படியே எடுக்கலாம். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் இது எடுக்கல ப்ரோ. ஓகேவா, எடுக்கல ப்ரோ, விட்டுட்டீங்களா? ஸோ டோன்ட் கேர், ஸோ டோன்ட் வரி. ஸோ நான் இதெல்லாம் இது இருக்கட்டும். ஸோ தென் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அக்யூமுலேஷன். ஸோ தென் இந்த இடத்துல என்னது, இந்த இந்த ஹை லோ இருக்குல்ல, இந்த இடத்துல அக்யூமுலேஷன் இருக்குல்ல. ஸோ பாடி க்ளோஸ் வைக்கவே இல்லை.
பாடிஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அக்யூமுலேஷன். பாடிஸை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது இதை நீங்க மேனிபுலேஷனா எடுத்து இங்க என்ட்ரி போறவங்களும் போய்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி உங்களுக்கு எங்க இருக்கும்? ஸோ லோ, இது எம்எஸ்எஸ், இங்க என்ட்ரி, இந்த எஃப்இஜி கேண்டில் கீழே தான் வச்சிருப்பீங்க ஸ்டாப் லாஸ். யூ ஆர் இன் ப்ரொடெக்டட். ஓகேவா? ப்ரொடெக்டட் ஜோன். ஸோ இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன். என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரோ அப்படின்னாலும் ஓகே. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் அக்யூமுலேஷன் நடந்திருக்கா? ப்ராப்பரா அக்யூமுலேஷன் நடக்கும். மார்க்கெட் 4 ஃபேஸஸ், 3 ஃபேஸஸ் தான். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபேஸஸ்ல தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? ஓகே. இது வந்து என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி ஒரு ஸ்டாப்ஸை கன் பண்ணிருச்சு, இங்க இருந்து என்ட்ரி எடுத்துருச்சு. ஸோ இந்த எஃப்இஜி அந்த கீ லெவல் இருக்குல்ல, 50% இஸ் அ கீ லெவல். 50% இஸ் கீ லெவல். நான் என்ன பண்றேன், எஃப்இஜி. ஓகேவா? இந்த எஃப்இஜி எஃப்இஜி எந்த பீடியரேவா இருந்தாலும் சரி, 50% இஸ் அ கீ லெவல். மீன் த்ரீஷோல்டுமாங்க ஆர்டர் பிளாக்குக்கு. கான்கரண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிம்பாங்க எஃப்இஜிக்கு. ஓகேவா? நான் சிஇ அப்படிம்பேன், நார்மலா சிஇ அப்படின்றவேன். ஓகே, 50%. அந்த 50% இது தொட்டிருக்கு. நான் வந்து என்ட்ரி போயிருப்பேன். ஓகேவா? போயிருந்தால். பட் ஆல்சோ திஸ் இஸ் அக்யூமுலேஷன். இந்த அக்யூமுலேஷன்ல இந்த இடத்துல தான் சொல்றேன், இங்க நடந்திருக்கு பாரு, ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப் ட்ரெண்ட்ல இது ஆர்டர் பிளாக். எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் ஃப்ளோ. அந்த லாஸ்ட் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக்கும்பீங்கல்ல. இது லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக்கும்பீங்கல்ல. அதுதான் இல்லை, அதுதான் இல்லை. ஆர்டர் பிளாக்குங்கிறது வேற. ஆர்டர் எங்க அதிகமா ஆர்டர் விழுதோ அதுதான் ஆர்டர் பிளாக். அது வந்து ஆர்டர் பிளாக் இல்லை நீங்க சொல்ற கதெல்லாம். ஸோ இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாரு ஆர்டர் பிளாக். இது என்னது, என்ன சொல்றது, இது வந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட். இது ஆர்டர் பிளாக். இந்த வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட், இது ஆர்டர் பிளாக் அப்படிங்க. ஸோ ஆர்டர் பிளாக் எஸ் வேல்யூ தான். ஆர்டர் பிளாக் இதுதான், நான் ஒத்துக்கிறேன். நான் ஆர்டர் பிளாக் பார்க்குற விதம் வேற, கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எங்க வால்யூம் இருக்கு, இதுதான் வால்யூம் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன கேண்டில், கிரீன் கேண்டில். ஓகேவா? ஸோ இது இன்னும் அந்த அக்யூமுலேஷன் ரேஞ்சை தாண்டல. அண்டர்ஸ்டாண்ட்? அக்யூமுலேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு இன்னும். ஓகேவா? ஸோ வி வாண்ட் அ ஸ்டாப் ஃபண்ட். ஓகேவா? வித்தவுட் ஸ்டாப் ஃபண்ட் போக முடியாது எங்கேயுமே. இது என்னது, ஸ்டாப் ஃபண்ட் அடிச்சானா திரும்பி அதே எஃப்இஜி, டேக் த எஃப்இஜி, அதே எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனானா. ஸோ இதாண்டா, இவ்வளோ இங்கே தானே எஃப்இஜி இருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனிச்சா, இது அக்யூமுலேஷன் பண்ணிச்சா. ஸோ இந்த மேனிபுலேஷனில் நீ என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுத்துக்கோ. இல்லை, நான் வந்து அங்கே என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இங்கே ஃபுல் அக்யூமுலேஷன்ல இங்கே என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுத்துக்கோ. ஸோ ஓகே. ஸோ எங்கே வால்யூம் வந்திருக்கு, இங்கே வால்யூம் வந்திருக்கு. எது ஆர்டர் பிளாக்கை எடுக்கலாம். வால்யூமே இந்த ரெட் கேண்டலுக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இது கூட வால்யூம் சும்மா நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு வால்யூமோட. ஓகேவா? நான் அதை கூட பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ரெட் வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மார்க்கெட்ல வால்யூமே வந்திருக்குன்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ பாரு, இங்க இருந்து மார்க்கெட் எங்க, இந்த இடத்துல லோ பாயிண்ட், லோவில் வந்து ஆர்டர்ஸ் நிறைய விழுந்திருக்கு. ஸோ பட் ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இங்கே பண்ண வால்யூம் இங்கே எதுவுமே ரைஸ் ஆகல. இங்கே ஒரே ஒரு கேண்டில் வந்து வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வால்யூம் பெருசாக இல்லை. பட் இந்த ரெட் கேண்டில் பாரு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வால்யூம் வரும். ஓகேவா? ஸோ அதனால இட்ஸ் ஹை வால்யூம் கேண்டில். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து வால்யூம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இது ஆனால் இன்னும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தென் ஐ வெயிட் ஃபார் ஸ்டாப் ஃபண்ட். இது மாதிரி நல்ல வால்யூம் வந்ததுக்கு அப்புறம், ஓகே, இது மாதிரி நல்ல வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இதானே ஸ்டாப் ஃபண்ட். இது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் தான். ஸோ சம் பீப்புள் திங்க் திஸ் இஸ் 3 கேண்டில் ஃபார்மேஷன். எது நினைச்சாலும் ஓகே, எதா இருந்தாலும் ஓகே, நோ வரி. ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். ஒரு எஃப்இஜி, ஸோ எது ப்ரோ வேலிடான எஃப்இஜி ஆர்டர் பிளாக் அப்படின்னா, இந்த கிளாஸ்லேயும் சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு இது சொல்கிறேன். அது நல்லா ரிஜெக்ட் ஆகணும். அதை தொட்ட உடனே 50% எஃப்இஜி தொட்ட உடனே அது மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி ப்ரைஸ் தொட்ட உடனே பாடி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். விக்கு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் ரொம்ப வேலிடான பீரியட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், அந்த எஃப்இஜி இந்த இடத்துல இருக்கு. ஒரு கேண்டிலோட பாடி கூட அந்த இடத்துல வரல. திங்க், ஜஸ்ட் சி. புரியுதா? ஒரு கேண்டிலோட பாடி கூட அந்த எஃப்இஜிக்குள்ள வரவே இல்லை.
50% இது தொட்டது தான்.